யோசிச்சு பாருங்களேன், வீட்ல இருக்கிற குப்பைய வச்சே உங்க போனை சார்ஜ் பண்ண முடிஞ்சா எப்படி இருக்கும்? கேட்கறதுக்கு ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி தோணலாம். ஆனா ஒரு யூடியூப் சேனல் இது 100க்கு 100 சாத்தியம்னு அடிச்சு சொல்றாங்க. அவங்களோட இந்த குவாண்டம் பென்சில் பேட்டரி பத்தின விளக்கத்துல நம்பவே முடியாத இந்த கூற்றத்தான் நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். எல்லாமே ஆரம்பிச்சது இந்த ஒரு கேள்வியில இருந்து தாங்க. ஒரு யூஸே இல்லாத செத்து போன பேட்டரி, அதுல இருந்து அடேங்கப்பா 250 மில்லி ஆம்பியர் கரண்ட். இது எப்படிங்க சாத்தியம்? இதுக்கு பின்னாடி நிஜமான அறிவியல் இருக்கா, இல்ல இது வெறும் கண்கட்டி வித்தையா? வாங்க இந்த மர்மத்தோட முடிச்ச இன்னைக்கு அவிழ்க்கலாம். இதுக்கு தேவைப்படுற பொருட்கள் என்னென்ன தெரியுமா? காலியான பேட்டரி, நாம எழுதிட்டு தூக்கி போடுற சாதாரண பென்சில், அப்புறம் கொஞ்சம் தண்ணி. அவ்வளோதான். இத வச்சே கரண்ட் எடுக்க முடியும்னு அவங்க சொல்றாங்க. கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் நம்பறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு இல்லையா? ஆனா அவங்க செய்முறைய பார்க்கும்போது ஒருவேளை இதுல ஏதோ உண்மை இருக்குமோன்னு நமக்குள்ளேயோ ஒரு கேள்வி எழும்புது. சரி வாங்க இந்த விசித்திரமான பேட்டரிய அவங்க எப்படி உருவாக்குறாங்கன்னு பாப்போம். அதுக்கு முன்னாடி அவங்களோட ஒரு கொள்கை ரொம்பவே சுவாரஸ்யமானது. எதுவுமே புதுசா காசு கொடுத்து வாங்கக்கூடாது, எல்லாமே குப்பையிலிருந்து தான் எடுக்கணும். அவங்க பயன்படுத்துற பொருள்களை பார்த்தா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. பழைய தூக்கி எறிஞ்ச எவ்ரிடே பேட்டரிங்க, ஸ்கூல் பசங்க யூஸ் பண்ணிட்டு போட்ட ஹெச்பி பென்சிலுங்க, உடைஞ்சு போன ஜிங்க் தகடு, இது எல்லாமே குப்பமேட்ல பொறுக்கி எடுத்ததுதான். ஒரு பைசா கூட செலவு பண்ணாம அறிவியல்ல ஒரு புது புரட்சியவே பண்ண முடியும்னு அவங்க திடமா நம்புறாங்க. இந்த சிம்பிளான செட்டப்ல இருந்து எவ்ளோ பவர் கிடைக்குதுங்கிறது தான் அசலான ஷாக். ஒரே ஒரு செல்லு, அதுல இருந்து 1.3 வோல்ட்டும் 250 மில்லி ஆம்பியர் கரண்ட்டும் வருதாம். ஒரு புது ஏஏ பேட்டரியோட ஒப்பிடும்போதே இது பெரிய விஷயம். அதுவும் ஒரு செத்துப்போன பேட்டரியில இருந்து. இந்த நம்பரை கேட்டா எந்த ஒரு இயற்பியலாளருமே ஒரு நிமிஷம் நின்னு யோசிப்பாங்க. சரி, இவ்வளவு சக்தியை அவங்க எப்படி உருவாக்குறாங்க? இதோட ரகசியமே நாம தினமும் பயன்படுத்துற ஒரு சாதாரண பொருள்ல தாங்க ஒளிஞ்சிருக்கு. அதுதான் ஒரு பென்சில். இது எப்படி ஒரு எலக்ட்ரோடா வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்க, அவங்களோட இந்த ஒரு வரி விஷயத்த எவ்ளோ எளிமையாக்குதுன்னு. நெகட்டிவ் டெர்மினலுக்கு இனி கவலையே இல்ல. ஒரு சாதாரண பென்சிலே போதும்னு. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, பெரிய பெரிய கருவிகள் எதுவும் இல்லாத யார் வேணுமானும் இதை செய்ய முடியும்னு அவங்க சொல்றாங்க. ஒரு விதத்துல இத அறிவியல சாமானிய மக்களுக்கும் கொண்டு சேர்க்கிற ஒரு முயற்சிதான். செய்முறையும் ரொம்பவே சிம்பிள். ஒரு காலியான பேட்டரி எடுக்கறாங்க, அதோட வெளிப்பக்கத்துல இருக்கிற ஜிங்க் உரைய நல்லா பளபளன்னு தேய்க்கறாங்க. அப்புறம் ஒரு பென்சில நெகட்டிவ் எலக்ட்ரோடா வச்சு அந்த முழு செட்டப்பையும் அப்படியே தண்ணில முக்கிடுறாங்க. அவ்வளவுதான், அவங்க சொல்ற அந்த பவர்ஃபுல் செல் ரெடி. இவ்ளோ சுலபமா ஒரு பேட்டரியை உருவாக்க முடியுமா? ஆனா அவங்களோட முதல் முயற்சிகள் எல்லாம் தோல்வியில தான் முடிஞ்சது. அவங்க செஞ்ச மோட்டார் சுத்தமா ஓடவே இல்ல. இது அவங்கள மின் இணைப்புகளை பத்தி ரொம்ப ஆழமா யோசிக்க வச்சது. அந்த யோசனை தான் அவங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான திருப்பு முனைக்கு வழிவகுத்தது. இங்க பாருங்க, பிரச்சனை என்ன, அதுக்கு தீர்வு என்னன்னு ரொம்ப தெளிவா தெரியுது. ஆரம்பத்துல செல்களை ஒன்னு பின்னாடி ஒன்னா, அதாவது சீரியல் கனெக்ஷன்ல இணைச்சாங்க. இதனால வோல்டேஜ் அதிகமா கிடைச்சாலும் ஆம்பியர், அதாவது கரண்டோட ஃபோர்ஸ் ரொம்ப கம்மியா இருந்ததால மோட்டார் ஓடல. அதுக்கப்புறம் தான் பக்கத்துல அதாவது பேரலர் கனெக்ஷன்ல மாத்தினாங்க. அப்போ ஆம்பியர் பல மடங்கு எகிரி மோட்டார் கிர்னு சுழல ஆரம்பிச்சது. இதுதான் அவங்க கண்டுபிடிச்ச அந்த மேஜிக் ஃபார்முலா. இந்த ஒரு சின்ன மாற்றத்தோட விளைவு சும்மா சொல்லக்கூடாது, அப்பாரமா இருந்துச்சு. ஒரு குட்டி பொம்மை மோட்டார் 10 மணி நேரத்துக்கும் மேல இடைவிடாம ஓடினதா சொல்றாங்க. இது வெறும் நம்பர்ஸ மட்டும் சொல்லல, அவங்க கண்டுபிடிப்போட உண்மையான சக்திய கண்ணு முன்னாடி நிரூபிச்ச மாதிரி இருந்துச்சு. இதுவரைக்கும் இந்த பேட்டரி எப்படி உருவாக்குறதுன்னு பார்த்தோம். ஆனா இது ஏன் வேலை செய்யுது? இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் என்ன? இங்கதாங்க இந்த கதை ரொம்பவே விசித்திரமாவும் சுவாரஸ்யமாவும் மாறுது. ஏன்னா இதுக்காக அவங்க தங்களுக்கென ஒரு தனித்துவமான இயற்பியல் கோட்பாட்டையே உருவாக்கியிருக்காங்க. இதுக்கு அவங்க வச்சிருக்கிற பேரு தான் CCC கான்செப்ட். இதுக்கு பேட்டன்ட் கூட வாங்கியிருக்கோன்னு சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பொருட்கள்ல உள்ள அணுக்கள் ஒரு குறிப்பிட்ட கிறிஸ்டல் வடிவத்துல, அதாவது ஒரு ஒழுங்கான அமைப்புல இருந்தா மட்டும்தான் இந்த ரியாக்ஷன் நடக்குமா. இந்த அமைப்பு தான் மின்சாரத்தை உருவாக்குறதுக்கான சாவின்னு அவங்க நம்புறாங்க. அவங்க தியோரியோட மைய புள்ளியே இந்த 18ங்கிற நம்பர் தான். இது எங்கிருந்து வந்துச்சுன்னு கேட்டா அவங்க சொல்ற விளக்கம் இதுதான். பொருட்களோட அறுகோண வடிவத்துல, அதாவது ஹெக்ஸகனல் ஷேப்ல இருந்து 6 பக்கங்கள் வருது. அத 3ங்கிற எண்ணால பெருக்கினா 18 வருதான். இந்த 18 கிறிஸ்டல் அமைப்பு தான் மின்சாரத்தை உருவாக்குற ஒரு மந்திர சூத்திரம்னு அவங்க வாதிடலாங்க. இது நாம பள்ளிக்கூடத்துல படிச்ச அறிவியலுக்கு முற்றிலும் புதுசா இருக்கு. இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இங்கதான் அவங்க தங்களோட இந்த கண்டுபிடிப்ப வச்சு இப்போ நடைமுறையில இருக்கிற அறிவியலுக்கே நேரடியா சவால் விடுறாங்க. எல்லா வாயும் அடைச்சாச்சு அப்படின்றது அவங்களோட துணிச்சலான முழக்கமா இருக்கு. அவங்க வைக்கிற குற்றச்சாட்டுகள் சாதாரணமானதல்ல.
புகழ்பெற்ற இயற்பியலாளர் மேக்ஸ் பிளாங்க் 15x3 என்பதை 44ன்னு தப்பா எழுதிட்டாருன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 2023ல குவாண்டம் டாட்ஸுக்காக கொடுத்த நோபல் பரிசு தங்களோட 6x3 = 18 என்ற கணக்கீட்டை தான் உறுதிப்படுத்துதுன்னு ரொம்ப தைரியமா உரிமை கோர்றாங்க. இது ரொம்ப பெரிய, இதுவரைக்கும் எங்கேயும் நிரூபிக்கப்படாத ஒரு கூற்று. இந்த ஒரு மேற்கோள் பாரம்பரிய அறிவியல் அங்கீகாரங்கள் மேல அவங்களுக்கு இருக்கிற பார்வைய அப்பட்டமா காட்டுது. அந்த நோபல் பரிசு இட்லி சுடுறது கூட ஆகாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் வெறும் விருதுகளை விட நிஜ வாழ்க்கையில என்ன பிரயோஜனம் இருக்கிறது தான் முக்கியம். அவங்களோட இறுதி லட்சியம் ரொம்ப பெருசு. நூத்துக்கணக்கான நோபல் பரிசு வாங்கின விஞ்ஞானிகளால கூட செய்ய முடியாதத தாங்கள் செஞ்சு முடிச்சிட்டு தான் அவங்க நம்புறாங்க. அது என்னன்னா, உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் மலிவான சுத்தமான மின்சாரத்தை கொடுக்கறது தான். இது வெறும் ஒரு கண்டுபிடிப்பு இல்ல, மனித குலத்துக்கே செய்யற ஒரு சேவைனா அவங்க பாக்குறாங்க. ஆஹா, ஒரு பக்கம் குப்பையிலிருந்து கரண்ட் எடுக்கிற ஒரு புரட்சிகரமான யோசனை, இன்னொரு பக்கம் ரொம்ப விசித்திரமான நிரூபிக்கப்படாத கோட்பாடுகள். அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வெறும் வீட்டு தோட்டத்துல செஞ்சு பார்க்குற ஒரு சாதாரண அறிவியலா, இல்ல நாம இன்னும் புரிஞ்சிக்காத ஒரு மாபெரும் கண்டுபிடிப்போட தொடக்கமா? இந்த கேள்விக்கான பதில் ஒருவேளை காலத்துல தான் இருக்கலாம்.